மகத்துவம் நிறைந்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்வு தந்து வழிநடத்தி வருகிறார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த நாளிலே உற்சாக ஆவி அது எப்படி நம்மை சோர்விலிருந்து மீட்டு கொள்ளுகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நம்ம சிந்திப்போம். இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும், அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, உலக பணியாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போதும் அதிலே ஒரு சோர்வு ஏற்படுவது சகஜம். மனிதனுடைய வாழ்க்கை கூட ஒரு பிரயாணத்திற்கு தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு இடத்திற்கு பிரயாணமாக நாம் நடந்து செல்வோம் என்று சொன்னால் சுமார் 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கிறது. கொஞ்ச தூரம் போகும்போது நிச்சயமாக நமக்கு சோர்வு ஏற்படும். அப்படி நாம் மிகுந்த சோர்வு ஏற்படும் பொழுது தொடர்ந்து இளைப்பாரி புதிய பலனை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நம்மால் தொடர்ந்து பயணிக்க முடியும். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த விசுவாச வாழ்க்கையிலும் கூட சோர்வு அவ்வப்போது நம்மை வீழ்த்துவதை நாம் உணர முடியும். அப்போதெல்லாம் நமக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. தொடர்ந்து எழுந்து அந்த பயணிப்பதற்கு நமக்கு ஒரு புது பலன் தேவைப்படுவதை நம்மால் பல நேரங்களிலே உணர முடியும். அதைத்தான் இயேசுநாதர் இங்கே சொன்னார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. மனுஷீகம் மாம்சம் இப்படித்தான் இருக்கும், எளிதில் சோர்வடையக்கூடியது. அப்படி சோர்வடையக்கூடிய நேரத்திலே நம்மை பலப்படுத்துவதற்கு ஒரு ஆண்டவர் உண்டு. சோர்வு சகஜம்தான் என்றாலும் அது ஆபத்தானது. அந்த சோர்ந்து போகிற அந்த நிலை அப்படி நாம் தொடர்வதற்கு அனுமதித்தால் அதன் பிறகு நம்மால் தொடர்ந்து பயணிக்க முடியாது, அப்படியே வீழ்ந்து விடுவோம். எனவேதான் ஆண்டவர் பல இடங்களிலே பரிசுத்த வேதத்திலே பார்க்கிற பொழுது சோர்ந்து போன தம்முடைய ஊழியக்காரர்களை எல்லாம் மீண்டும் உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓட வைத்ததை நம்மால் பல இடங்களிலே பார்க்க முடியும். பொதுவாக அந்த சோர்வு உடலிலே ஏற்படுவதும் உண்டு, மனதிலே ஏற்படுகிற மனசோர்வு உண்டு. நம்முடைய ஆவியும் சோர்ந்து போவதை நாம் பல நேரங்களிலே உணர்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரமெல்லாம் நம்மை உற்சாகமூட்டுவதற்கு, பலப்படுத்துவதற்கு ஒரு சக்தி தேவையை நாம் பல வேளைகளிலே உணர்ந்திருக்கிறோம். உதாரணமாக இயேசுநாதருடைய வாழ்க்கையிலே கெத்செமனே என்கிற தோட்டத்திலே அவர் முந்திய நாள் இரவிலே மிகுந்த பிரயாசத்தோடு ஜபித்து அழுது கொண்டிருக்கிறார். மிகுந்த வியாகுலத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய சரீரமும் சோர்ந்து விட்டது, அவருடைய மனதும் சோர்ந்து விட்டது. அவர் மனுஷனாக மனுஷிகத்தில் இருந்தபடினாலே அவருடைய சரீரம் மிகவும் சோர்ந்து போய்விட்டது. ஏனென்றால் வேர்வைகளெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெயின்லெஸ் ப்ளீடிங், வலி இல்லாத ஆனால் இரத்தம் ப்ளீடிங் ஆகி போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய சரீரம் மிகவும் சோர்ந்து விட்டது, மனதும் சோர்ந்து விட்டது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலமாக இருக்கிறது. இந்த வேளையிலே சோர்ந்து போன போது வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 22 அதிகாரம் 43 வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசுநாதருக்கு கூட
அவர் சோர்ந்து போன போது இன்னும் தொடர்ந்து அவரை ஊழியத்திலே பயணிக்கச் செய்வதற்கு, பலப்படுத்துவதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்பட்டது. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இயேசுநாதரையே உற்சாகப்படுத்தினானாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பல விதங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். சில காரியங்களிலே போராடி போராடி அப்படியே ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். சில விளையாட்டு வீரர்களெல்லாம் போராடி கொண்டிருக்கும்போது சோர்ந்து போவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு குளுக்கோஸ் உள்ளிட்ட சில உற்சாக பானங்களை அவர்கள் உட்கொள்ளும் பொழுது தொடர்ந்து ஓடுவதற்குரிய பலன், ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போல நம்முடைய ஆண்டவர் அந்த ஆற்றலை எப்படி வேதத்திலே சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அதை இயேசுநாதர் உற்சாகத்தின் ஆவி என்று குறிப்பிட்டார். இன்னொரு இடத்துல தேற்றரவாளன் என்று குறிப்பிடுகிறார். துணையாளர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய சோர்வின் அனுபவத்திலே நம்மை உற்சாகப்படுத்தி, தேற்றி, பலப்படுத்தி, தொடர்ந்து ஓட வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கிருபையாக, பலமாக பொழிந்தருளி இருக்கிறார். இன்றைக்கு அதை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் சிந்திப்போம். இந்த ஆவியானவரை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறபடினால தான் அவருடைய உண்மையான நோக்கத்தை, அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேறு எதற்கோ பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலே அநேக வேளைகளிலே சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மீண்டு எழும்ப முடியாதபடி அப்படி வீழ்ந்து விடுவதும் உண்டு. ஒரு 3 விதமான சோர்வை குறித்து, அதில் எப்படி ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை குறித்து சுருக்கமாக நம்ம தியானிப்போம். முதலாவது ஒரு சோர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும். அது என்ன தெரியுமா? பாவத்தோடு போராடுகிற போராட்டத்தின் நிமித்தம் வருகிற சோர்வு. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு தேவ ஊழியம் நொந்து போய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, போராடி போராடி சோர்ந்து போய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்க முடியும்? பவுல் ஒரு உன்னதமான ஊழியக்காரர். அவரை குறித்து மகிமையான காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய கர்ச்சீஃப், அவர் அணிந்திருந்த பெல்ட், இவைகளையெல்லாம் பயன்படுத்தி கூட அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டதையும் அநேகருடைய வியாதிகள் சுகமானதையும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வானம் வரைக்கும் அவர் மாம்சத்திலே சென்று வந்ததை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற மனிதன் தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறார். அது என்ன போராட்டம்? பாவ போராட்டம். அவர் மாம்சத்திலே இருக்கிறபடினாலே ஆவியிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான அனுபவம் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் மாம்சத்திலே அவருக்கு பாவம் என்கிற ஒரு காரியம் பல விதங்களில் அவரோடு போராடுகிறது. போராடி அவரை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. போராடி போராடி சோர்ந்து போய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். இன்றைக்கு பலருடைய நிலை இதுதான். பல தேவ பிள்ளைகளுடைய நிலை இதுதான். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருப்பது உண்மைதான். ஆனால் முழுமையாக பாவத்தின் மேல் இன்னும் ஒரு ஜெயம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அடிக்கடி திடீர் திடீரென்று அந்த பாவம் போராடி அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை வீழ்த்தி விடுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் போராட்டத்திலேயே, பாவத்தோடு போராடி போராடியே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பல தேவனுடைய ஊழியர்களுடைய நிலைமையும் இதுதான். ஒரு பக்கம் கர்த்தருக்கு ஊழியம், ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம்,
இன்னொரு பக்கம் பாவத்தோடு போராட்டம். போராடுவது தவறல்ல, போராடி நம்ம ஜெயிக்கணும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு ஆபத்தான காரியம். பாவத்தோடு போராடி கொண்டிருப்பது, அந்த போராட்டத்திலே ஒரு சோர்வும் வந்து விடுகிறது. இனி ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு சோர்வு வருகிற பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். அந்த இடத்திலே நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை ஜெயித்து முன்னேறுவதற்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. நாமே கிடந்து போராடி கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பெரிய ஊழியக்காரன் தான், பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனால் இருதயத்திலே சுத்தம் இல்லாதபடிக்கு இந்த பாவம் அடிக்கடி வந்து ஒரு ஊழியக்காரனை தாக்கும் என்று சொன்னால், அவனுடைய இருதயமெல்லாம் அசுத்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால், அவன் எப்படி தேவனை தரிசிப்பான்? அவன் தீர்க்கதரிசி, தரிசனத்தை பார்க்கிறவன், அவன் எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? இருதயம் சுத்தம் இல்லாவிட்டால் தேவனை தரிசிக்க முடியாது. பல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சில ஊழியர்கள் கூட அடிக்கடி சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தரிசிப்பதெல்லாம், பார்ப்பதெல்லாம் பிசாசனுடைய காரியங்களாக இருக்கும். உங்கள் வீட்டிலே கதவருகிலே கருப்பு உருவத்தை பார்த்தேன். உங்கள் வீட்டின் கூரையிலே ஒரு அருவருப்பான பிசாசை பார்த்தேன். உங்கள் வாசற்படியிலே ஒரு பொல்லாத உருவம் இருக்கிறது. இப்படியெல்லாம் அவர்கள் அநேகர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? இருதயத்திலே சுத்தம் இல்லை. இருதயத்திலே அவர்களுக்கு சுத்தம் இருக்கும் என்றால் பிசாசை அல்ல, தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இப்படி ஒருவேளை இந்த பவுலை போல பாவத்திலே ஒருவேளை போராடி கொண்டிருப்போம் என்று சொன்னால் பயப்பட வேண்டாம். அந்த போராட்டத்திலே நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு ஜெயத்தை பெற்று தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த பவுல் போராடினது உண்மைதான், நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் அதிலே அவர் ஜெயத்தை பெற்று கொண்டதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்த அதிகாரம், அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஆவியின் பிரமாணம் பாவத்தின் பிரமாணத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி விட்டது. பாவத்திற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, நியமம். அது என்ன நியமம்? பாவத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. மெதுவாக நம்மை சோதித்து, டெம்டேஷன் நமக்கு உருவாக்கி நம்மை சோதித்து பாவம் செய்ய வைத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கொடுப்பது பாவத்தின் பிரமாணம். அதைத்தான் பவுல் போராடி கொண்டிருந்தார். அதை சந்தித்து தான் போராடி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், பாவத்திற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது, இருக்கட்டும். அதே நேரத்திலே ஆவியின் பிரமாணம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம், அந்த பாவத்தின் பிரமாணத்தை எனக்கு தோற்கடித்து விட்டது. நான் இப்பொழுது ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். நம்முடைய போராட்டம், நம்முடைய சோர்வெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பாவத்தை விரும்பி செய்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாவம் வருகிற பொழுது எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? போராடி சோர்ந்து போகும்போது நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். ஆவியானவரை குறித்து முதலாவதாக இயேசுநாதர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தோடு போராடி சோர்ந்து போய் கிடக்கிற தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். என்ன பலன்?
பாவத்தை ஜெயித்து சாட்சியாய் நிற்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். பவுல் எபேசியருக்கு எழுதும்போது பல இடங்களில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்: பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பாவத்தின் வழியாய் நம்மை சோதிக்கிற பொழுது அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விட வேண்டாம், மாறாக எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படி எதிர்த்து நிற்கும் போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலன் தேவைப்படுகிறது. நம்முடைய பலனை வைத்து அதை சாதிக்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு பலன் தேவைப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு பேராக்லிட்டி என்று 5 இடங்களிலே விவிலியத்திலே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்று வருகிற இடத்திலே அதுக்கு அர்த்தம் நமக்காக போராடுகிறவர், நமக்காக வாதாடுகிறவர் என்று அர்த்தம். ஆவியானவர் நாம் சோர்ந்து போகிற பொழுது நமக்காக அவர் போராடி ஜெயத்தை பெற்றுத் தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய உதவியை நாம் நாடுவோம். நிச்சயமாக சோர்ந்து போய் பாவத்தின் போராட்டத்தினால் சோர்ந்து போயிருக்கிற நமக்கு நிச்சயமாக ஆவியானவர் உதவி பண்ணுவார். பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த ஆவியானவருடைய உதவி மிக மிக அவசியம் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டினார். பேதுருட்டு அதைத்தான் சொல்றாரு, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு, ஆவி உற்சாகம் உள்ளது. ஏன் பேதுருட அப்படி சொன்னார் தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் பேதுருட்ட சொல்லியிருக்கிறார், நீ நிச்சயமா என்னை மறுதலிப்ப, உன்னை சோதிப்பதற்கு பிசாசு பெர்மிஷன் கேட்டிருக்கிறான், நீ என்னை விட்டு ஓடி போகும் காலம் வரும். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லிவிட்டு தான் அவர் சொல்றாரு, ஆனபடினால் இப்படிலாம் இருக்குது, நீ வீழ்ந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, உனக்கு நிறைய போராட்டம் இருக்கிறது, ஆனபடினாலே நீ முன்கூட்டியே ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியானோட உதவியோடு அதை நீ மேற்கொள்ளலாம் என்று ஆண்டவர் பேதுருக்கு அறிவுரை கொடுத்தார். ஆனால் உண்மையிலே பாருங்க, பேதுரு அவர் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உற்சாகத்தின் ஆவியை ஆண்டவர் சொல்லுகிற நேரம் அது விழித்திருந்து ஜெபிக்கிறது அதற்கு எவ்வளவு அவசியம் பாருங்க. இவ்வளவு எச்சரிக்கை இருக்கிறது. உன்னை சுளையினால் புடைப்பது போல பிசாசு புடைப்பதற்கு உத்தரவு கேட்டிருக்கிறான், நீ என்னை மறுதலிப்பாய். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு தான் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லி. பேதுரு விழித்திருந்து ஜெபித்திருப்பாரானால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியை பெற்று நிச்சயமாக அவர் அந்த மறுதலித்திருக்க மாட்டார். அவர் அந்த போராட்டங்களில் அவர் வெற்றி பெற்று இருக்க முடியும், ஜெயித்திருக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர், ஹெல்ப் பண்ணுகிறவர், துணையாளர். நிச்சயமாக பாவங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்வார். 2வது, இன்னொரு இடத்துல நம்ம சோர்ந்து போகிறோம், ஜெபத்திலே சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஜெப வாழ்வு அடிக்கடி சோர்ந்து போகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசுநாதர் இப்படி சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்திலே நாம் சோர்ந்து போகிற அனுபவம் நிச்சயமாக வரும். ஏனென்று சொன்னால் எல்லா ஜெபத்திற்கும் நாம் கேட்டதை கேட்டது போலவே உடனடியாக ஆண்டவர் பதில் தந்து விடுவதில்லை. சில காரியங்களுக்கு நாம் கேட்கிற பொழுது கேட்டதை கேட்ட விதத்திலேயே ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுவது உண்டு, உடனடியாக பதில் கிடைக்கும். ஆனால் பல காரியங்கள் ஆண்டு கணக்காக ஆகும், பல காரியங்களுக்கு பதில் கிடைப்பதற்கு பல வருடங்கள் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இடையிலே அந்த ஜெபத்திலே மிகப்பெரிய சோர்வு, மனதிலேயும் ஒரு சோர்வு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயத்திலே ஒரு சோர்வு வந்துவிடும். என்ன ஜெபம், என்ன விசுவாசம், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி ஜெபத்தின் மீது ஒரு மிகப்பெரிய
சோர்வு ஏற்பட்டுவிடும், இருதயம் இளைத்து போகும். இந்த சூழ்நிலையில் கூட ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி மறுபடியும் ஜெபிக்க வைக்கிறார். ஒரு உண்மை தெரியுமா? நிச்சயமாக ஜெபத்திற்கு பதில் கிடையாது, இந்த ஜெபத்திற்கு நான் பதில் தரமாட்டேன் என்று ஆண்டவர் நினைத்தால் கூட அந்த ஜெபத்தில் கூட சோர்ந்து போவதை ஆண்டவர் அனுமதிப்பதில்லை, அவர் விரும்புவதில்லை. தொடர்ந்து ஜெபிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுநாதர் ஜெபித்த ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் பதில் கொடுக்க தயாராக இல்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுகிற அந்த ஜெபத்திற்கு பதில் கிடையாது. ஆனால் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறார். ஒரு தூதன் வந்து அவரை உற்சாகப்படுத்தினதை நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜெபத்திலே ஏற்படுகிற சோர்வு மிக மிக ஆபத்தானது. நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டால் பிசாசுக்கு பெரிய கொண்டாட்டம். அவன் ஜெபிக்கவில்லை, சோர்ந்து போய்விட்டான், மிக எளிதாக மற்ற காரியங்களிலெல்லாம் நம்மை வீழ்த்தி விடலாம். ஆனபடினால்தான் ஜெபத்திலே சோர்ந்து போனவர்களை பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்புவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எலியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? அவர் சின்ன ஜெபந்தான் பண்ணினார், வானத்தில் இந்த அக்கினி இறங்கி வந்தது. கள்ள தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை சங்காரம் பண்ணினார் தனி மனிதனாக நின்று. அவ்வளவு ஜெபத்திலே வைராக்கியம் உள்ள தேவ மனிதன். அவரை குறித்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபத்து நிமித்தம் மழை வரவில்லை, அவருடைய ஜெபத்து நிமித்தம் திரும்ப மழை வந்தது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் நம்ம அதை வாசிக்கிறோம், சாட்சியாக வாசிக்கிறோம். அப்படி ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் உள்ள தேவ மனிதன். ஆனால் அவர் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அதே ஜெபத்திலே அவர் சோர்ந்து விட்டார். எப்படி ஜெபம் பண்றார் தெரியுமா? இப்போ ஆண்டவரே என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும், ஊழியம் செய்ததெல்லாம் போதும், நான் செத்து போயிடுறேன் என்று அவர் அப்படியே ஒரு சோர்வு அவருக்கு வந்து விட்டது. சோர்வோடு ஜெபிக்கிறார். உண்மையிலே ஜெபத்திலே ஏற்படுகிற சோர்வை பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக சரி செய்ய துடிக்கிறார். என்ன பண்றார் தெரியுமா? அவர் ஒரு இடத்துல போய் முடங்கி கிடக்கிறார். அங்கே கர்த்தர் போய் தன்னுடைய தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி, நீ இப்பமெல்லாம் சாக வேண்டாம், இன்னும் நிறைய ஊழியம் இருக்குது, இதை சாப்பிட்டு கிளம்பு என்று சொல்லி எலியாவை தொடர்ந்து ஓட வைத்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபத்திலே சோர்ந்து போகும்போது நம்முடைய மாம்சம் என்ன சொல்லும் தெரியுமா? ஒரு ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை, தாமதமாகி கொண்டிருக்கும் போது நம்முடைய மாம்சம் என்ன சொல்லும் என்றால் அதிருப்தி அடையும், வேண்டாம் இனி என்ன ஜெபம் என்று சொல்லி. அதே நேரத்திலே ஆவியானவர் என்ன சொல்வார் தெரியுமா? வசனத்தை தந்து உற்சாகப்படுத்துவார். ஒன்றும் இல்லை, தொடர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமா நியாயம் செய்வார். அந்த நியாயத்தை அவர் செய்கிற வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வைக்குது ஆவியானவருடைய பொறுப்பு. ஆனால் மாம்சம் சோர்ந்து போகும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய ஜெப ஜீவியத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, ஜெபத்திற்கு பதில் கிடையாது என்று கன்ஃபார்மாக தெரிந்தால் கூட அந்த ஜெபத்திலே சோர்ந்து போவதை கர்த்தர் விரும்புவதில்லை. ஏனென்றால் ஜெபம் ஆண்டவரோடு நம்ம இணைக்கிறது. அதை கர்த்தர் நிறுத்தி விடுவதிலே அவருக்கு எந்த விருப்பமும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபிக்க வைப்பார். D.L. மூடி என்கிற ஒரு தேவ மனிதன், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவரோடு
ஏற்கனவே பழகி கொண்டிருந்த நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பழைய துன்மார்க்கத்திலேயே தான் நீடித்து கொண்டிருந்தார்கள். இவர் தன்னுடைய நண்பர்களுடைய ரட்சிப்புக்காக டிஎல் மூடி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு ஆண்டிலேயே ஒரு நண்பன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஒரு சில ஆண்டுகள் கழித்து இன்னொரு நண்பன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு 3 நண்பர்கள் கடைசி வரை இவர் ஜெபிக்க 33 ஆண்டுகள் ஜெபிக்கிறார். ஆனாலும் இவருடைய நண்பர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படுவதாக இல்லை. கடைசியிலே டிஎல் மூடி மரித்து போனார். ஆனால் அவருடைய அடக்க ஆராதனையிலே அவருடைய நண்பர்கள் கல்லறை தோட்டத்திலே வைத்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது, லேட்டா வந்துச்சு. இதிலே ஜெபத்திற்கு பதில் வந்தது சிறப்பு அல்ல. ரொம்ப தாமதமானாலும் ஜெபத்திற்கு பதில் வந்துவிட்டது என்பதில் எந்த சிறப்பும் இல்லை. ஆனால் தாமதமானாலும் தொடர்ந்து டிஎல் மூடியை ஆண்டவர் ஜெபிக்க வைத்து கொண்டிருந்தாரே, அதற்காக அவரை உற்சாகப்படுத்தினார். பார்த்தீங்களா? அதுதான் அதிசயம். தொடர்ந்து 33 ஆண்டுகள் ஒரு காரியத்திற்காக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பதற்கு ஆவியானவர் உதவி பண்ணினார். அதுதான் அதிசயமே தவிர அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது என்பதை பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே சோர்ந்து போக வேண்டாம். ஜெபத்திலே நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கடைசியாக இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வியாதியினால் சோர்வு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். 38 ஆண்டுகள் ஏதோ ஒரு பலவீனம், எழுந்து நடக்க முடியாத முடக்கி போடப்பட்டிருக்க நிலைமையில் ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்துக்கு அருகில் கிடக்கிறான். அவனுடைய பிரச்சனை, இப்போ இயேசுநாதர் போய் அவனுக்கு சுகம் கொடுப்பதற்காக அவனோடு பேசுகிறார். ஆனால் அவனோ சோர்ந்து போய் விரக்தியிலே பேசி கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன சோர்வு தெரியுமா? 38 வருஷம் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த குளத்திலே இறங்கி சுகத்தை பெறுவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை. அவனுடைய சோர்வு இதுதான். உடல் சோர்வு ஒரு புறம், அவனுடைய மனது சோர்ந்து விட்டது. இனி அவ்வளோதான், 38 வருஷம் ஆச்சு, என்ன ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படி காலத்தை ஓட்டி விடுவோம் என்று சொல்லி சோர்ந்து போய்விட்டான். நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. ஏனென்றால் அவன் சுகமாக்கப்பட்டவுடன் வந்து கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, இது ஓய்வு நாள், அதனால உங்களோட பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது என்று சொல்லி. அந்த மனிதர்கள் இவன் சுகவீனமாக கிடைக்கிற பொழுது அவன் சொன்னது போல குளத்தில் இறங்குறதுக்கு அவனுக்கு உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் சுகமடைந்த பிறகு அந்த பெட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அன்பானுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனைப் போல சரீரத்திலே நீண்ட நாள் இருக்கிற வியாதி நிமித்தம் சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களா? உங்களை உற்சாகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உண்டு. எப்படி உற்சாகப்படுத்துவார்? வசனத்தை காட்டி உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்திலே பாவத்தையும் வியாதியையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் சுமந்தார், நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நாம் வியாதியிலே சோர்ந்து போகிற பொழுது நமக்கு எடுத்து கொடுத்து நம்மை ஜெபிக்க வைத்து நமக்கு அந்த வியாதியிலிருந்து, அந்த சோர்விலிருந்து நமக்கு சுகத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளிலும் வியாதி நிமித்தம், பாவத்து நிமித்தம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர்
இந்த நாளிலே தேற்றுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். சோர்ந்து அப்படி இருந்து விட வேண்டாம். தொடர்ந்து பிரயாணப்படுவதற்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பல விதங்களிலே அவருடைய கிரியைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். தொலைக்காட்சிகளிலே, மேடைகளிலே பார்க்கிறது போல அவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளா என்று நாம் அவைகளோடு நின்றுவிட வேண்டாம். அவைகள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர். கர்த்தர் இயேசுநாதர் அவருக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? தேற்றரவாளன். சோர்ந்து போகிற பொழுது தேற்றி நம்மை தொடர்ந்து பிரயாணப்பட வைக்கிறவர். இன்றைக்கு அவர் நம்மை தேற்றுகிறார், துணை செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுவோம். நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தர் கிருபையாக தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாச ஓட்டத்திலே பல சூழ்நிலைகள் பாவத்தோடு போராடி சோர்ந்து போய் விடுகிறோம். வியாதியோடு போராடி சோர்ந்து விடுகிறோம். பதில் கிடைக்காத ஜபங்களின் நிமித்தம் சோர்வடைகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து ஓட வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் உண்டு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் பாவத்தோடு போராடி சோர்ந்து போயிருப்பார்களானால், வியாதியை நினைத்து சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால், பதில் கிடைக்காத ஜபங்களின் நிமித்தம் ஜபத்திலே ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்குமானால், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துணையாளர் ஒவ்வொருவருக்கும் துணை நின்று பாவத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் எத்தனை பேரை அர்ப்பணிக்கிறோம். ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்வதற்கு ஆவியானவருடைய கரங்கள், உடைய திருக்கரங்களில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய்